நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு, ஊர்ல 10-15 பேரோட கூட்டு கொடுத்துனுக்கிறவெல்லாம் சந்தோஷமாகறான், ஒருத்திய கட்டின்னு தனியா நாம் படுற பாடுது. ஐயோ 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 ஐயோ, ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டுந்தா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவான் பாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாட்டாமன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் அதிகபட்சமா கொடுக்குற தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்ப அது ஒரு தண்டனையா கொடுத்தாங்க. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்றோம், நம்மளே கொல்லி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சிக்கிறோம். நம்ம தான் நல்லதுல நம்மளுக்கு பிடிக்காதே. அப்புறம் நம்ம மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுப்போமா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஆபீஸ்க்கு போவோம், ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டு போவோம். மனுஷன் 1 மணி நேரம் ரூமை சாத்திக்கின்னு கேவலமா திட்டுவாரு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், கம்முன்னு கீழே குஞ்சுன்னு மண்டைய ஆட்டுவோம். 1 மணி நேரம் கழிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவோம், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வருவோம். இதுவே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க நம்ம அம்மா அப்பா வயசுல இருக்கிறவங்க திட்டினாங்கன்னா அது நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. முகம் தெரியாம மனுஷங்க கிட்ட விட்டு கொடுத்துட்டு போறோம். அதுவே நம்ம வாழ்க்கைனா நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. கல்யாணம் ஆன புதுசுல எங்க அண்ணி அது மாதிரிதான் கார குழம்பு ரசம் மாதிரி வச்சாங்க. எங்க அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு, அம்மா தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா, அதுல உப்பு கூட கிடையாது. அதே எங்க அண்ணா என்ன தெரியுமா பண்ணாரு, 1 மாசம் கழிச்சு எங்க அண்ணி சமைக்கவே இல்லை, வெறும் தயிர் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. நைட்டு போட்டு வச்சது புளிச்சிச்சு. எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, நேடி சமைச்சு வச்சுக்கிற, இதுவே எங்க அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா என்ன சூப்பரா இருக்குன்னு. இதுவே நம்ம கூட்டு கொடுத்தனத்துல நம்ம அண்ணி தான் குழம்புல காரம் கொஞ்சம் கம்மியா போட்டாங்க. நம்ம வீட்டு பெரியவங்க என்னமா லைட்டா வாய் எடுப்பாங்க. அண்ணா ஓடி வருவாரு, அம்மா நான் எனக்கு தான்மா நேற்று கொஞ்சம் நெஞ்சரிச்சுலாம் இருந்துச்சு, அதனால நான் தாமா காரம் கம்மியா போட சொன்னாங்கன்னு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல இருக்குதுங்க சந்தோஷம். அப்புறம் என் ஒய்ஃபும் நானும் சந்தோஷமாவே பேசிக்க முடியல, ஒரு பிரைவசியே இல்லையா. கல்யாணம் ஆன புதுசுல அன்பேன்லாம், 2வது நாள் ராஜாத்தி, 3வது நாள் செல்லம், 4வது நாள் ஷெனின. ஏன் தெரியுமா, தப்பு அவங்க மேல கிடையாது, நம்ம முகம் அழகா இருக்குதோ அசிங்கமாகுதோ 1 மணி நேரம் கண்ணாடி பார்த்து நம்ம ரசிச்சுனே இருப்போம். அதுவே ஒரு 5 நிமிஷம் தான் போர் அடிச்சிடுங்க. பழக பழக பாலும் புளிக்கு தான் செய்யும். இதுவே நம்ம கூட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், 10 பேர் இருப்பாங்க. நம்ம மதனி பார்த்து நம்ம அண்ணா லைட்டாக கண்ணடிப்பாரு. அதில் இருக்குதுங்க கிக்கு, சும்மா பேசணுமா வழ வழ கொழ கொழன்னு, இதெல்லாம் போரு. நம்ம தண்ணி குட்டத்துல எப்படி தெரியுங்களா, நம்ம அப்பா பெல்ட் எடுப்பாரு, அம்மா உரலுகளே எடுப்பாங்க. அட்லீஸ்ட் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காவது கூட்டு கொடுத்தாங்க இருந்தாக வேண்டியது இருக்குது. தண்ணி கொடுத்துறோன்றதுனால அவங்க 2 பேரை மட்டும் தப்பே சொல்ல முடியாதுங்க. சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்க்குறது. என் பொண்ணுகா கிச்சன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, என் பொண்ணுக்கு தொடப்பத்தை பிடிக்க கூட தெரியாது. கல்யாணம் ஆயிட்டு அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு தலைவாரின்னே சொல்லுவாங்க அம்மா, புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குமா, என்னது இது 1 டே மேட்சா, இது ஒரு நாள்ல சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் சும்மா சூப்பர் ட்ரிப்பு, குழந்தை த்ரிஷா மாதிரி வரும். அத வந்து அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடுன்னு எல்லார் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு அழகா கொழு 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 குஷ்பு மாதிரி இட்டுன்னு வர்றது. எல்லாம் சரி, சந்தோஷமா இருப்பீங்க. அதனுடைய கஷ்டம் எப்ப தெரியுங்களா தெரியும், அவங்க பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல தான் தெரியும். ஹஸ்பண்டோடைய தோல் என்னதான் உங்களுக்கு சாயறதுக்கு இருந்தா கூட பொண்ணோடைய மனசு எதை தெரியுமா தேடும், அவங்க அம்மாவுடைய மடியையும் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கலாமா. உறவுகள் பக்கத்துல இருக்குமான்னு தான் எல்லாருடைய மனசும் ஏங்கும். ஆனா நம்பாலு உஷாரு, கரெக்டா 7வது மாசத்துக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருவாரு. அவங்க அம்மா பத்திரமா எல்லாம் பார்த்து ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு பிறகு வீட்டில் எடுத்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன, கவர்மெண்ட் கொடுக்குற லீவு கூட 6 மாசம் தான். 6 மாசம் அந்த குழந்தை அவங்க அம்மா மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கணும். ஒன்னே சொல்லிக்கிறேங்க, நம்ம எல்லாரும் நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம பிரைவசி போதுன்னு தானுங்க. ஒரு கவிதை சொல்றேன், பேசுவதே காதல் என்றால் இதழ்கள் போதுமே, இதயம் எதற்கு. ஞானும் என் பொண்டாட்டியும் எவ்வளோ நேரம் வேணா பேசிட்டு இருப்போம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. உன் மனசு நினைக்கிறது என் கண்ணில் தெரியுது, என் கண்ணில் தெரிஞ்சுன்றது உன் மனசு புரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கையை தவிர 2 பேரும் 4 செவருமே சேர்ந்தது வாழ்க்கை ஆகாதுங்க. நல்லவங்க சொல்ற பேச்சு ரீச் ஆகும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா புரியாதுங்க, வாழத்தான் புரியும். அதனால கூட்டு கொடுத்துல இருங்க, சும்மா கிளுகிளுப்பா இருக்கும்.